ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 29 மார்ச் 2026. बाप दादा ने சொல்றாங்க, आपस में एक दो के प्रति सच्चा स्नेह हो तो स्नेही आत्मा के प्रति कभी अनुमान पैदा नहीं होगा. பாபா சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பானவராக ஆகுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் என்ன இருக்கணுமா? ஸ்நேகம், அன்பு, அப்ப நம்பிக்கை இருக்கணுமா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, யார் மேல அன்பு இருக்கோ அவங்க மேல எந்த ஒரு விதமான சந்தேகமும் வராது இல்லையா? उनके स्नेह के बोल साधारण होते भी फील नहीं होंगे. उनका हल्का बोल भी ऐसे लगेगा कि इसने अवश्य कोई मतलब से कहा होगा. சோ அப்ப யார் மேல நமக்கு ஸ்நேகம் இருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அப்ப அவங்க ஏதாவது ஒரு 4 விஷயம் சொல்றாங்க, அட்வைஸ் சொல்றாங்கன்னா கூட நம்ம அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா? ஓ, இவங்க இந்த விஷயத்துக்காக, என்னுடைய நன்மைக்காக இதை இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. பேமத்துல வியர்த்து நகி லகேகா, என்ன இவங்க சும்மா பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆஹா, அவங்க எனக்காக நான் நல்ல விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா பாவனை என்ன இருக்கு, எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப தேவையானவங்க. சோ அதனாலதான் பாபா புரிய வைக்கிறாரு, அவங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா? முக்கியத்துவம் கொடுப்போம். जहां स्नेह होता है वहां फेथ जरूर होता है. ஆக எங்க நம்பிக்கை வர, மத்தவங்க மேல பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு. யார் மேல நம்பிக்கை வரணும்னா அவங்க மேல நமக்கு முதல்ல ஸ்நேகம் வரணும், அன்பு வரணும். அன்பு இருந்தாதான் நம்மளுடைய ஸ்நேகம் அங்க ஒர்க் அவுட் ஆகுது. तो ब्राह्मण परिवार में एक दो के प्रति इतना स्नेह व फेथ रख संपूर्ण निश्चय बुद्धि बनो तब ब्रह्मा बाप की आशाओं को पूरा कर सकेंगे. அதனால சொல்றாரு பாபா, இந்த பிராமண பரிவாரத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு நீங்கள் அந்த அளவிற்கு அன்பை கொடுங்கள், அந்த அளவுக்கு மத்தவங்க மேல மரியாதை, ஒரு நம்பிக்கை என்பது இருக்கட்டும். அப்போ பாபா சொல்றாரு, சம்பூர்ண நிச்சய புத்தியுடைய அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரம்மா பாபாவுடைய ஆசையை கூட பூர்த்தி செய்வாங்க. சோ பிரம்மா பாபாவோட ஆசை என்னவாக இருக்கும்? பாப் சமான் ஆகணும் இல்லையா? சோ அதனால பாபா புரிய வைக்கிறாரு, முதல்ல பரஸ்பரம் பரிவாரத்துக்குள்ள ஒருத்தர் மேல நமக்கு ஃபெய்த்னா அதாவது ஸ்நேகம் வேணும், அப்ப ஃபெய்த் வரும். அது மட்டுமல்ல, ஆனா நிச்சய புத்தி உடைய குழந்தையாகவும் ஆகுங்க, தன் மீது நிச்சயம். அப்ப நமக்கு ஒரு குஷி, ஒரு ஊக்கம், உற்சாகம் வருதான். பாபா என்ன எதிர்பார்க்கிறோரோ என்னால அதை பூர்த்தி செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.